நிறைய பேர் வந்து இப்போ யூடியூப் சேனல்லே நிறைய அந்த சர்ச் இன்ஜின்ல வந்து செக் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு query நிறைய வந்துட்டே இருக்கு. ஸோ நான் ஒரு செக் எப்படி எழுதுறது அப்படின்றது மட்டும் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல. ஸோ ஒரு செக் எடுத்த உடனே வந்து ஸ்டார்டிங்ல நீங்க ஒரு 2 விஷயம் பண்ணிருங்க. முதல்ல நான் சொல்றது என்னன்னா, என் அக்கௌண்ட் நம்பர் என் பேங்க் நேம்ல மறைச்சிருக்கேன், ஏன்னா வந்து காப்பிரைட் இஷ்யூ எதுனா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல ஒரு செக் எடுத்தோன்னா இந்த 2 லைன் அப்படி போடுங்க. எதுக்காக இந்த 2 லைனை போடுறது அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு நபருக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த நம்பர் அந்த செக்கை வேற யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா செக் வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம். சப்போஸ் நீங்க உங்க ஃப்ரெண்டு, அவர் பேர் வந்து டி சுரேஷ் அப்படின்னு இருக்காரு அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க இந்த டி சுரேஷ்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்க, அவர் வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கியிருக்காரு, அதுக்காக இந்த செக் கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னா கொடுக்கலாம். சரியா? சோ இந்த 2 கோடை கொடுத்துட்டீங்கன்னா, இந்த 2 கோடை போட்டீங்கன்னா டி சுரேஷை தவிர வேற யாருமே இந்த செக்கை வந்து கிளியர் பண்ண முடியாது. சோ அது ஃபர்ஸ்ட் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாம இப்ப டி சுரேஷ் நீங்க பேரை போட்டீங்க, ஒருவேளை அவர் அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சது, சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பரோ லோன் அக்கௌண்ட் நம்பரோ தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அந்த அக்கௌண்ட் நம்பரையும் கூட எழுதுறது நல்லது. ஏன்னா ஒரே டி சுரேஷ்ங்கிற பேர்ல நிறைய பேர் இருக்கலாம். டி சுரேஷ்ங்கிற பேர்ல நிறைய பேர் இருக்கிறப்ப இந்த செக் ஒருவேளை இன்னொரு டி சுரேஷ் கையில கிடைச்சுன்னா அந்த செக் அவர் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அக்கௌண்ட் நம்பரையும் கரெக்டா போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த அக்கௌண்ட் நம்பர் இந்த டி சுரேஷ் அவங்களுக்கு மட்டும்தான் போகும். ரெண்டுமே மேட்ச் ஆனா மட்டும்தான் போகும். ரெண்டாவது விஷயம், அமௌண்ட் எழுதுறது. இப்போ 1000 ரூபாய் செக் போடுறீங்க அப்படின்னு சொன்னா 1000 rupees ஒன்லி அப்படின்னு முடியுங்க. நீங்க இதை தமிழ்ல எழுதலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல கண்டிப்பாக எழுதலாம். தமிழ்ல எழுதலாம். சரிங்களா? இப்படி கோடும் போட்டுருங்க, ஃபர்தரா எழுதாம இருக்கிறதுக்கு, வேற எதுவும் அமௌண்ட் எழுதாம இருக்கிறதுக்கு. இப்ப இந்த டி சுரேஷ்ங்கிற பேரையுமே நீங்க தமிழ்ல எழுதலாம். 1000 rupeesயும் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தமிழ்ல எழுதலாம், தப்பே கிடையாது. எல்லா மாநில மொழிகளிலுமே வந்து எழுதலாம் செக். செகண்ட், இந்த வேலைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அமௌண்ட் 1000 ரூபாய் அப்படின்னு ஒரு கோடு போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற யாரும் வேற எதுவுமே ஃபில் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த கோடு மெயினா போடுறது. இந்த கோடி மெயினா போடுறது எதுக்குன்னா, அமௌண்ட் வேற அமௌண்ட் இந்த பாயிண்ட் இல்லைன்னா வந்து கூட ஒரு 1 இதெல்லாம் சேர்க்காம இருக்கிறதுக்காக தான் போடுறது. இதை முடிச்சுட்டு உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எப்படி இருந்துச்சோ சைன் அதே மாதிரி போடுங்க. சரிங்களா? சைன் அதே மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் இந்த டேட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு செக் எத்தனை நாள் வேலிடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு டேட் வந்து 15 மார்ச் 2020. இந்த செக் 3 மாசம் வரைக்கும் வேலிடு. இன்னைக்கு இருந்து 3 மாசம் வரைக்கும் வேலிடு. இங்கே எழுதியிருக்காங்க 3 மாசம் வரைக்கும் வேலிடு. அதனால இப்போ போஸ்ட் டேட்டட் செக்னு ஒன்னு இருக்கு. ஒருவேளை இந்த செக் அவர் இப்ப எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றீங்க, நீங்க வந்துட்டு இங்க 2028 கூட போடலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? ஆனா 2028 இப்ப நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா 2028 தான் இந்த செக் வந்து அவர் கலெக்ஷனுக்கு போட முடியும் அப்படின்னு சொன்னா 15/3/2028 இருந்து 3 மாசம் வரைக்கும் இது வேலிடுன்னு அர்த்தம். சோ டேட் எத்தனை வருஷம் கழிச்சு வேணும் கொடுக்கலாம். ஆனா ஒரு டேட் எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த டேட் எழுதப்பட்டதுல இருந்து 3 மாசம் தான் அந்த செக் வேலிடு. இவ்வளவுதாங்க செக் எழுதுறது. செக்குங்கிறது ஒரு சிம்பிளான விஷயம். இந்த